ஆதி நீதியை நிலைநாட்டிட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக்காக போராடும் மர்மயோக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களுடைய தன்மையை புரிந்து கொண்டு நாம் நடுநின்ற சி என்ற மனநிலையில் நாம் தெய்வீக நிலைக்கு போவதும், இல்லாவிட்டால் மீண்டும் விலங்கியல் நிலைக்கு இறங்குவதும் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற முறையிலே இருக்கின்றது. ஆனால் வாசி யோகம் சி என்ற நிலையிலிருந்து வாய் என்ற காற்று மண்டலத்தை, காற்று பூதத்தை பிடித்து கொண்டால் மேற்கொண்டு அது சுலபமாக ஆகாயம் என்ற பூதத்தை பற்றி கொண்டு தெய்வீக நிலையை சுலபமாக அடைய முடியும் என்று வாசி யோகம் சொல்கிறது. அதனால்தான் சீயிலிருந்து வாவுக்கு, வா என்ற காற்று நிலைக்கு செல்க என்று குறிப்பிடவே சிவசிவ சிவசிவ என்று நாமமாக நம்முடைய முன்னோர்கள் பயின்றார்கள். யார் ஒருவர் சுத்த மனத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து வா என்ற காற்று மண்டலத்துக்கு போகிறார்களோ அவர்கள்தான் சிவநிலை அடைந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சீவும் வாவும் கலந்த சிவ கலப்பு என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. பெரும்பாலும் சுத்த மனதை பிடிப்பது மிக ஒரு உன்னதமான செயல். சுத்த மனதை பிடித்தவர்கள் ஞானியர்கள். அந்த ஞானியர்கள் அங்கே இந்த உலகில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு கொடூரமானது, அது எவ்வளவு மனிதனை நாசம் செய்யக்கூடியது என்ற பெரும் உண்மையை உணர்ந்து உடனே அவர்கள் உலகியல் பற்றை விட்டுவிட்டு சுத்த மனதிலே இருந்து கொண்டு மேல்நிலைக்கு உயர முயற்சிக்கிறார்கள். மேல்நிலையாகிய காற்று மண்டலத்தை பிடித்து, காற்று என்ற பூதத்தை பிடித்து அதன் மேல் ஆகாயம் என்ற பூதத்தை பற்றி கொள்ள முனைகிறார்கள். அவ்வாறு முனைந்த ஞானியர் இந்த கீழ்நிலையிலே உள்ள இந்த இரண்டு பூதங்கள், நாய் என்ற மண் பூதமும் மா என்ற நீர்பூதமும் அந்த ஞானியரை இழுத்து கீழே இறக்கி விடுகிறது, தள்ளி விடுகிறது. இல்லாவிட்டால் வழுகி செய்து விடுகிறது. இந்த நாமா என்ற இரண்டு சேர்ந்து நமன் என்றால் யமன். அங்கே சிவன், இங்கே கீழ்நிலையிலே நமன். சிவநிலை பிடித்தால் ஆகாயத்தை பற்றி கொண்டு நாம் தெய்வீகத்திலே நிலை கொள்ளலாம். ஆனால் நமனை பற்றி கொண்டால் மரணம் அடைந்து மீண்டும் விலங்கியல் நிலையிலிருந்து இந்த மண்பூதத்திலே வாழ்க்கையை தொடங்க வேண்டியதுதான். இப்படி சீலிருந்து வாவை பிடிக்கின்ற முயற்சியிலே பல ஞானியர் தோற்றாலும் இதனுடைய முறையான பயிற்சியை தமிழ் நெறி கூறுகின்றது. இந்த வாசியோக பயிற்சியிலே ஏன் மூச்சுக்கு அவ்வளவு முக்கியம் என்றால், வா என்ற காற்று பூதம்தான் வாயு பூதம் என்றும் சொல்வார்கள். இந்த காற்று பூதம் மிக முக்கியமானது. நாம் சுவாசிக்கின்ற இந்த சுவாசம் காற்றோடு சம்பந்தப்பட்டது என்றாலும் அந்த காற்று என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அதனால்தான்
இந்த சுவாசம் என்பது, நமக்கு வாய்த்த சுவாசம் என்பது நம்மை மேல்நிலை நோக்கி நகர்த்த பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான உயிரின் செயல்பாடு என்று நாம் கொள்ள வேண்டும். மனதுடைய செயல்பாடு எண்ணங்களை ஈர்ப்பது. ஆனால் உயிரினுடைய செயல்பாடு விழிப்பு நிலையாய் இருந்து நம்மை விண்ணக நிலைக்கு உயர்த்த பாடுபடுவது. உயிர் நிலை வேறு, மனநிலை வேறு. உயிர்நிலை சத்தியம் உண்மையுமாய் இருக்கின்றது. ஆனால் மனநிலை எப்பொழுதுமே தான் முன்னே எடுத்த பழைய பிறவிக்கே அது அழைத்து செல்லவே முயலுகிறது. அந்த மனநிலை என்றும் நமக்கு முன்னேற்றத்தை தராது. ஆகவே நாம் உயிர்நிலையை பிடித்து கொள்ள வேண்டும். உயிர்நிலையினுடைய செயலாய் விளங்குவது சுவாசம் ஒன்றுதான். இந்த சுவாசம் கீழே உள்ள மனநிலையால் சீர்மை கெட்டு உள்ளது. நாம் இதை சீர்மைப்படுத்துகின்ற பொழுது மிகப்பெரிய மனம் மாற்றத்தை நாம் அடைய முடியும். சென்ற பயிற்சியிலே ஒரு 10 நிமிடங்கள் சீர்மையான சுவாசத்தோடு 4 வினாடிகளுக்கு ஒரு சுவாசம் என்ற விதத்திலே இருக்க சொன்னோம். அதிலே அனுபவப்பட்ட அன்பர்கள் எந்த கமெண்ட்டும் கருத்தும் பதியவில்லை. பரவாயில்லை, மேற்கொண்டு நாம் முன்னேறலாம். இப்பொழுது இந்த காற்று என்ன செய்கிறது? காற்று என்பது விரிந்த பரந்த நிலை. காற்று ஒரு பரந்த நிலை. ஆனால் மண்ணோ நீரோ சிக்குண்ட நிலை. நீர் ஒரு பாத்திரத்தில்தான் சிக்குண்டு இருக்கும். மண்ணோ முழுமையாக சிக்குண்ட நிலை. சிக்குண்ட நிலையிலே இருக்கின்ற எதுவுமே சுதந்திர விடுதலை பெற முடியாது, சுதந்திரம் அடைய முடியாது. பரந்த நிலையிலே இருக்கின்ற ஒன்றுதான் சுதந்திர உணர்வோடு இருக்கின்றது. ஆகவே சிக்குண்ட நிலையிலிருந்து நிலம் நீர் என்ற சிக்குண்ட நிலையில் இருந்து நாம் மீண்டு பரந்த நிலையாகிய காற்றிலே நாம் கலந்து கொள்ள சுவாசத்தின் மூலம் முயற்சிக்க வேண்டும். அப்படி முயலுகின்ற பொழுது முதல் காரியமாக நாம் சுவாசத்தை முதலில் சீர்மையாக்குகின்றோம். சீர்மையாக்கி என்ன செய்கின்றோம்? சுவாசத்தை உள் வாங்குகின்றோம். பின் சுவாசத்தை வெளிவிடுகின்றோம். இந்த வெளிவிடுகின்ற சுவாசம் ஆரம்பத்தில் சற்று இறுக்கத்தன்மை இருந்தாலும் அது வெளிவிடுகின்ற பொழுது அதனுடைய இறுக்கத்தன்மை தளர்ந்து தளர்ந்து அவை பரவி நின்று ஒன்றுமில்லாத இறுக்கத்தன்மைக்கு சென்று விடுகிறது. வெளிவிடுகின்ற சுவாசத்தின் கடைசியிலே எந்த இறுக்கமும் வருவதில்லை. காரணம், வெளிவிட்ட எல்லா காற்றும் பரவிவிட்டது. சிக்குண்ட நிலையிலே விடுபட்டது போல அவை பரவிவிட்டது. இந்த பரவிய நிலையில் எண்ணங்கள் உருவாக சாத்தியமில்லை. சிக்குண்ட நிலையிலே ஒரு இருக்க நிலையிலே மட்டுமே எண்ணங்கள் இருக்கும். ஆனால் பரவிய நிலையிலே எண்ணங்கள் இருக்காது. இப்பொழுது நாம் பயிற்சியிலே இதை நாம் கவனிக்க வேண்டும். மூச்சை நன்கு உள் இழுத்து நாம் வெளிவிடுகின்றோம். இதற்கு நாம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓம் என்று சொல்கின்ற பொழுது நாம் காற்றை உள் வாங்குகிறோம். நமச்சிவாய என்று சொல்கின்ற பொழுது
காற்றை மெதுவாக விடுகின்றோம். அது வா யா என்ற முடிகின்ற பொழுது அது பரவிய நிலைக்கு செல்கிறது. அப்பொழுது எந்த எண்ணங்களும் நம்மை பற்றாமல் இருக்கிறது. இந்த நிலைதான் வய என்ற வயப்பட்ட நிலை, வசப்பட்ட நிலை. சிக்குண்ட நிலையிலிருந்து நாம் மீண்டு எண்ணங்களை வசப்படுத்திய நிலைதான் இந்த வாய் என்ற பூதத்தின் வழியாக நாம் மூச்சு வெளியே போகின்ற பொழுது நாம் அனுபவிக்கும் சுதந்திர நிலை, விடுதலை நிலை. சிக்குண்டதெல்லாம் இன்னல்களையும் துயரத்தை மட்டுமே தரும். ஆனால் விடுதலை ஒரு இன்பத்தை மட்டுமே தரும், சுகத்தை மட்டுமே தரும். இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். முற்றிலுமான விடுதலைக்காக நாம் இப்பொழுது இந்த வாசியோக பயிற்சியை நாம் வாசியோக பயிற்சியை நாம் பயில இருக்கின்றோம். இது ஆரம்ப கட்ட பயிற்சி. இதனுடைய மேல்படியிலெல்லாம் மிக மிக நுண்ணியமான ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. முதலில் நாம் ஆரம்ப கட்ட வாசியோக பயிற்சி நாம் பண்ணலாம். இந்த வாசியோக பயிற்சியினுடைய குறிக்கோளே சிக்குண்ட நிலையிலிருந்து விடுபட்டு விடுதலை பெற்று, அதுதான் வீடு பேறு என்பது, விடுதலை பெறுவதுதான். சிக்குண்ட நிலை என்றால் பிறவியிலே சிக்குண்ட நிலை, துயரத்திலே சிக்குண்ட நிலை, இவையெல்லாம் சிக்குண்ட நிலைதான். இடர்பாடுகளிலே சிக்குண்ட நிலை, தோல்வியிலே சிக்குண்ட நிலை, இவையெல்லாம் சிக்குண்ட நிலைதான். விடுதலை என்பது வெற்றிக்கான ஒரு பாதையை வகுத்து கொடுப்பது. ஆகவே அன்பர்களே, இந்த வாசியோக பயிற்சி ஒரு வெற்றியை தரக்கூடிய வழியை காட்டுகின்ற பயிற்சி. இது வெறும் பயிற்சி அல்ல, நம்முடைய உடல், உள்ளம், உயிர் மூன்றையும் பக்குவப்படுத்தி வெற்றி ஒன்றே தரக்கூடிய ஒரு உன்னத பயிற்சி. நீங்கள் முறையாக சொல்லுகின்ற விதத்திலே பயின்று கொண்டு வந்தால் வெற்றி உங்களை நாடி வரும். நீங்கள் வெற்றியை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது நாம் மூச்சை உள் வாங்குகிறோம், வாங்கிய மூச்சை மெதுவாக விடுகின்றோம். இதில் ஒரு பெயர் வைத்து இருக்கின்றார்கள் நம்மளுடைய யோகிகள். உள் வாங்குகின்ற மூச்சை சந்திரகலை என்றும், வெளிவிடுகின்ற மூச்சை சூரியகலை என்றும் சொல்கின்றனர். உள்வாங்குகிற மூச்சு வெளிக்காற்று கொஞ்சம் குளுமையாக இருப்பதால் அது சந்திரகலை என்று சொல்லியிருக்கிறார்கள். வெளிவிடுகின்ற மூச்சு உள்ளே இருந்து வருகின்ற பொழுது உடலுடைய வெப்பத்தை எடுத்துக்கொண்டு வெளிவருவதால் அது சற்று சூடாக இருப்பதால் அதனை சூரியகலை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உள்வாங்கிய காற்று வெளிவிடத் தொடங்குகிறது. நமச்சிவாய என்ற தோரணியிலே மெதுவாக வருகின்ற பொழுது முதலிலே இறுக்கமாக இருந்த இந்த சுவாசம் தளர்ந்து 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 வாயா என்ற மந்திரத்தினுடைய கடைசி 2 சொற்களை சொல்கின்ற பொழுது ஒரு பெரும் தளர்ச்சி உருவாகிறது. அப்பொழுது நாம் கவனித்தோமானால் எண்ணங்கள் இருப்பதில்லை. இந்த கவனித்தல் என்பது மிக முக்கியமானது. கவனிப்பது, மனதை கவனிப்பது எது? விழிப்பு நிலைதான் கவனிக்கும். மனம் சுத்த மனமாக இருக்கின்ற பொழுது, அதில் எந்த எண்ணங்களும் தோன்ற வாய்ப்பில்லாமல் இருக்கின்ற பொழுது விழிப்பு நிலை நம்மை கவ்விக்கொள்ளும். இந்த விழிப்பு நிலையை உணர்த்துவதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்கும் பிடிப்பதற்கும் சுட்டி காண்பிப்பதற்கும் எவராலையும் முடியாது. இது ஒரு மிக மர்மமான முறையிலே
நமக்குள்ளே இருந்து செயல்படுகின்றது. இந்த மர்மமான விழிப்பு நிலையை பெறுபவர்கள்தான், அதில் முழுமை அடைகின்றவர்கள்தான் நாம் மர்ம யோகிகள் என்று சொல்கின்றோம். மர்ம யோகிகள் என்றால் விழிப்பு நிலையாளர்கள். எதிலும் சிக்கொண்டு இருக்காமல் விடுதலை பெற்று சுதந்திரமாக தெய்வீகத்தன்மையிலே செயலாற்றும் திறமை கொண்டவர்கள்தான் விழிப்பு நிலையாளர்கள். விழிப்பு நிலை குறைபாட்டால் நாம் அடைந்த வேதனைகளும் துயரங்களும் கணக்கிலே அடங்காது. யாராவது ஒரு தவறு செய்தால், ஏன் செய்தாய் என்றால், நான் சற்று விழிப்பு நிலை குறைபாட்டிலே இது நடந்துவிட்டது என்றுதான் சொல்கிறார்கள். ரோடுகளிலே நடக்கின்ற விபத்துகள், ஏனைய இடங்களிலே நடக்கின்ற விபத்துகள், சில தோல்விகள் எல்லாம் விழிப்பு நிலையினுடைய குறைபாட்டிலே நடக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, இந்த விழிப்பு நிலை பெருக்கத்திற்கு என்ன பயிற்சிகள் உள்ளதோ அத்தனையும் நாம் பயில வேண்டும். இந்த சுவாசத்தை வெளிவிடுகின்ற பொழுது யா வா யா என்ற நிலையிலே, என்ற கால அளவிலே மனம் தன்னிடம் உள்ள எண்ணங்களை இருந்து விடுபட்டு ஒரு விழிப்பு நிலையை அடைகின்றது. நாம் அந்த விழிப்பு நிலையை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சுவாசத்திலும் முடிவிலே தோன்றுகின்ற அல்லது உணர்த்தப்படுகின்ற அந்த விழிப்பு நிலையை ஒவ்வொரு தடவையும் நாம் ஒவ்வொரு சுவாசத்திலையும் அனுபவிக்கின்ற பொழுது அந்த விழிப்பு நிலை அனுபவம் சிறுக சிறுக பற்றி வளர்ந்து மேலோங்கி நம்மை விழிப்பு நிலையாளர்களாகவும் மர்ம யோகிகளாகவும் கண்டிப்பாக மாற்றிவிடும். இந்த விழிப்பு நிலையாளர்கள் உலகிலே எந்த இன்னல்களுக்கும் ஆளாக மாட்டார்கள். உலகத்தில் உள்ள பெரும் தடைகளை தகர்த்தெறியும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. வாசியோகம் என்பதே தடைகளை தகர்க்கும் ஒரு உன்னத உபாயத்தை அளிக்கக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, இந்த ஒவ்வொரு சுவாசத்திலும் சூரியகளை வெளிவிடுகின்ற சுவாசத்தில் கடைசியிலே தோன்றுகின்ற அந்த விழிப்பு நிலை அனுபவத்தை நாம் பிடித்து அது வளர்த்து கொண்டே வருகின்ற பொழுது அது ஒரு நிலையிலே மதிசுவாசமாக மாறுகிறது. இந்த மதிசுவாசத்தை நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். இன்று வெளிவிடுகின்ற ஒவ்வொரு சுவாசத்தில் கடைசியிலே உணர்த்தப்படுகின்ற அந்த விழிப்பு நிலையை பற்றி அதனுடைய கால அளவை வளர்த்துக் கொண்டே போகின்ற பொழுது எல்லாம் சுகப்படும், எல்லாம் வெற்றியடையும், நலம் ஒன்றே உண்டாகும். இதை நம் வாழ்விலே ஒரு அரை மணி நேரம் பயிற்சி செய்து எழுந்திருக்கின்ற பொழுதே நாம் அந்த விழிப்பு நிலையினுடைய உன்னதத்தன்மையை நாம் உணரலாம் என்று கூறி எல்லோருக்கும் என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.